வணக்கம். நான் டாக்டர் ஆர்.எம். மோனிஷா, காது, மூக்கு, தொண்டை மருத்துவர். இன்னைக்கு அலர்ஜி பிரச்சனைய பத்தி பார்க்க போறோம். அலர்ஜி ஒவ்வாமை. அதாவது நமக்கு ஒவ்வாத பொருட்கள் காத்து மூலமா நம்மளோட சுவாச பாதைய தாக்கும்போது, அதுக்கு அதிகப்படியான ரெஸ்பான்ஸ் வரும். அதுக்கு பேரு தான் அலர்ஜி. இது கண்ணு, மூக்கு மற்றும் நம் நுரையீரல் பாதையும், சுவாச பாதையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மழைக்காலத்துல அலர்ஜி பிரச்சனை அதிகமாகாம, அக்ரவேட் ஆகாம நம்ம தடுக்கிறது அப்படின்னா வீட்ல ஈரப்பதம் கம்மியா இருக்க மாரி பார்த்துக்கணும். நம்ம தங்கி இருக்கிற ரூம்ல ஈரமான துணி காய போடுறது, அதிகமான ஈரம் புழங்காம இருந்தோம் அப்படின்னா அலர்ஜிய நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாரி தூசி, புகை, காத்து இதெல்லாம் அண்டாம பார்த்துக்கணும். வீட்டுக்குள்ளேயோ இல்ல ரூம்குள்ளேயோ செடி வளர்க்குறதெல்லாம் நம்ம குறைச்சுக்கணும். வீட்ல நாய், பூனை அந்த மாரி ஏதாவது வளர்க்குறோம்னா, அது பக்கத்துல போனோம்னா, அதோட முடியில இருந்து கூட நமக்கு அலர்ஜி அக்ரவேட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அலர்ஜி பெரிய அளவுல அது ஒரு சத வளர்ச்சியாவோ, இல்ல சைனோசைட்டிஸாவோ மாறாம நம்ம குறைச்சுக்கலாம். ஆரம்ப காலத்திலே மருத்துவர அணுகி அலர்ஜிக்குரிய முறையான வைத்தியத்த எடுத்தோம் அப்படின்னா, இத ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம்.